ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 90-350 கிராம் இருந்து இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 53வது நாள். நான் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய டயட் ஃபுட்டு என்னென்ன எடுத்துக்கிறீங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்திருந்தேன். மதியம் வந்து கொஞ்சமாக கேரட் சாப்பாடும் கொஞ்சமாக கேரட் பொரியலும் எடுத்திருந்தேன். நைட் அதாவது 5 மணி போல் சாயங்காலம் வந்து பாசிப்பயிறு கொஞ்சமாக எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 மணி போல் எக்ஸசைஸ் தான். காலையிலேயே 1 ஹவர் நான் 5 to 6 இல்லைன்னா 6 to 7 1 ஹவர் பண்ணிடுவேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் என்னோடய வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பாப்பா வந்து எப்போதுமே ஒரு 11 மணி போலலாம் தூங்குவா. 2 மணி போல் எழுந்திரிச்சிருவா. சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து ஆப்பும் அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கல, ஆப்ஷன் கொடுக்கல. சரின்ட்டு 3 to 4 இல்லைன்னா 3 to 3:30 அந்த மாதிரி டைமிங்கில் நான் பண்ண எக்ஸசைஸ் தான் அது. இந்த நான் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். பின்னாடி உள்ள பெல்லி ஃபேட் குறைக்கிறது, முன்னாடி உள்ள தொப்பையை குறைக்கிறது, அதாவது தொடைய சதையை குறைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு பத்தாத ட்ரெஸ்லாம் கூட இப்போ பற்றிருச்சு இந்த எக்ஸசைஸ் மூலயமா. அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து 2-3 நாள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நம்ம உடம்பே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலையே, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன எக்ஸசைஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எக்ஸசைஸ் ஆப் வந்து லூஸ் வெயிட் ஆப் ஃபார் உமன். நான் வந்து அந்த ஆப்பு இதுவே கொடுத்துருக்கேன், லோகோவோடவே கொடுத்துருக்கேன். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோவில் பழைய வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 வீக்ஸ் முன்னாடி தான் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து அந்த ஆப் வந்து கால்குலேட் பண்ணிக்கும் நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோ தூரம் டார்கெட் வெயிட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 97லேருந்து 90 வரைக்குமே நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 kg பக்கமாக நான் குறைச்சிருக்கேன்னா என்னோடய எக்ஸசைஸ் தான் ஒரு முழு காரணம். அப்புறம் வந்து 2வது நான் வந்து எடுத்துக்கொண்ட ஃபுட்டு தான். நான் எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்தளவுக்கு என்னோடய உடம்பு வந்து எடுத்துக்குது. நான் வந்து அவ்வளோக்கா அந்த நான்வெஜ்லாம் ஒதுக்கிலாம் விடலை. எப்போதுமே நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆனால் நல்லா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நான்வெஜ்ஜு மீல்ஸு அப்படின்ட்டு. ஆனால் வந்து நான் லைட்டாக தான் எடுத்துப்பேன். மீல்ஸ் சாப்பிடாமே இருக்கவே முடியாது இல்லையா? அதனால் வந்து கரெக்டாக நான் சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, ஆப்பு வெயிட் மிஷின் எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து ஆப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைச்சதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து ஒரு 5 மணி போல் நாங்கள் வந்து இந்த நாடக மேடையில் வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கமாக உட்காந்துருவோம். ஒரு 5 மணி போல் வந்தோம்னா ஒரு 7 மணி போல் தான் வீட்டுக்குவே போவோம். பாப்பாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வாக்கிங் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் 1 ஹவர் வந்துட்டு ஒரு 7 மணி போல் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஓட்ஸ் கஞ்சி, அதாவது ஒரு 250 ml தண்ணி 3 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா ஓட்ஸுமே நல்லா வெந்துடும். கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கணும். அப்புறம் வந்து நைட்டுக்கு மதியம் வச்ச கேரட் பொரியலுமே இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஓட்ஸ் கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு என்னோடய நைட் ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாடா, பை பாய்.